கடந்த வீடியோவில் 10,000 யானை பலம் கொண்ட பீமனால் ஏன் அனுமனின் வாளை அசைக்க முடியவில்லை என்பதை பார்த்தோம். பீமனை விட அனுமன் எப்படி வலிமையானவர் என்பதை விளக்கும் அந்த வீடியோவின் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பகுதியில் உள்ளது. பார்க்காதவர்கள் கட்டாயம் பாருங்கள். ஆனால் ஒரு மனிதனாக பிறந்த பீமனுக்கு அந்த 10,000 யானைகளின் பலம் எப்படி கிடைத்தது? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். பாண்டவர்களின் பலமாக இருந்த பீமனை பார்த்தாலே கௌரவர்களுக்கு நடுக்கம். சகுனி துரியோதனனின் நெஞ்சில் வஞ்சகத்தை விதைத்தான். சகுனி தனது தந்திரமான குரலில் சொன்னான், எனது அன்பு மருமகனே, பீமன் இருக்கும் வரை நீ அரியணை ஏற முடியாது. அவனை ஒழிப்பதே நமக்கு நல்லது. சகுனியின் பேச்சை கேட்ட துரியோதனன் பீமனுக்கு பிடித்த உணவில் வீரியமிக்க மயக்க மருந்தை கலந்து கொடுத்தான். பீமன் மயங்கியதும் அவரை கயிற்றால் கட்டி கங்கை நதியில் தள்ளிவிட்டனர். ஆனால் அந்த நதி பீமனை நாகலோகத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்குள்ள பாம்புகள் பீமனை தீண்டிய போது அந்த விஷமே பீமனின் மயக்கத்தை முடித்தது. விழித்தெழுந்த பீமனை பார்த்த நாகலோக அரசன் வாசுகி அவருக்கு ஒரு அரிய பானத்தை வழங்கினார். ஒரு குவளை குடித்தால் 1000 யானைகளின் பலம் கிடைக்கும். பீமன் 8 குவளைகளை குடித்து 10,000 யானைகளின் அபார வலிமையை பெற்றார். சகுனி அழிக்க நினைத்த பீமன் இப்போது மகா பலசாலியாக மீண்டு வந்தார். சகுனி ஏன் இப்படி செய்தான்? அவனது பழிவாங்கும் இரகசிய கதையுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.